கைவிடப்பட்ட பரந்தூர் விமான நிலைய திட்டம். அற்ப அரசியல் காரணங்களுக்காக தமிழ்நாட்டின் நலனை அடக வைக்க கூடாது எதிர்ப்பு காட்டும் திமுக. சென்னையின் விமான போக்குவரத்து தேவையை எப்படி சமாளிக்கப் போகிறது தாவேக? கடுமையாக எழும் விமர்சனங்கள். என்ன நடக்கிறது? சென்னையின் 2வது விமான நிலையத்திற்கான தேடல் இன்று நேற்று தொடங்கியது கிடையாது. சுமார் 25 ஆண்டுகளாகவே சென்னை அருகே 2வது விமான நிலையம் அமைப்பது குறித்து பல்வேறு இடங்கள் பரிசீலிக்கப்பட்டு வந்தன. ஸ்ரீபெரும்புத்தூர் உள்ளிட்ட இடங்களும் பரிசீலிக்கப்பட்டன. பின்னர் திருப்போரூர், பரந்தூர், பன்னூர், படாலம் போன்ற இடங்களும் ஆய்வு செய்யப்பட்டன. இறுதியில் தொழில்நுட்பம் மற்றும் செயல்பாட்டு சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்த பிறகே பரந்தூர் தேர்வு செய்யப்பட்டது. 2022 இந்த திட்டம் அதிகாரப்பூர்வமாக முன்னேற தொடங்கியது. திட்டத்தின் மதிப்பு மட்டும் சுமார் 27,000 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டது. முழுமையாக வளர்ச்சி அடைந்த பிறகு ஆண்டுக்கு சுமார் 10 கோடி பயணிகளை கையாளும் அளவுக்கு விமான நிலையத்தை உருவாக்கும் திட்டமும் இருந்தது. இதற்காக சுமார் 5,369 ஏக்கர் நிலம் தேவைப்படும் என திட்டமிடப்பட்டது. அதாவது இது சாதாரணமாக ஒரு புதிய விமான நிலையம் கட்டும் திட்டம் அல்ல. சென்னையின் அடுத்த பல தசாப்தங்களுக்கான விமான போக்குவரத்து தேவையை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய உட்கட்டமைப்பு திட்டம். இந்த திட்டத்திற்கு எதிராக உள்ளூர் மக்கள் மற்றும் விவசாயிகள் நீண்ட காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அவர்களின் முக்கியமான பிரச்சனை விவசாய நிலம். விமான நிலையம் அமைக்கப்படும் பகுதிகளில் விவசாய நிலங்களும் குடியிருப்புகளும் நீர்நிலைகளும் இருப்பதாக அவர்கள் தொடர்ந்து எதிர்ப்புகளை பதிவு செய்து வந்தார்கள். குறிப்பாக பல பயிர்கள் விளையும் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என்ற அச்சம் இருந்தது. எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், வேறு எந்த தொழில்களும் தெரியாது என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வேதனை தெரிவித்தனர். திட்டத்திற்காக அடையாளம் காணப்பட்ட 5,369 ஏக்கரில் சுமார் 47.6% பாசன விவசாய நிலம் என்றும் சுமார் 25% நீர்நிலைகள், ஏரிகள், கால்வாய்கள் உள்ளிட்ட பகுதிகள் என்றும் NDTV வெளியிட்டுள்ள விளக்கம் குறிப்பிட்டது. இதனால் இது வெறும் நிலம் கொடுக்கிறோமா, பணம் வாங்குகிறோமா என்ற பிரச்சனையாக மட்டுமல்லாமல் விவசாயம், நீர்நிலை, சுற்றுச்சூழல், குடியிருப்பு, வாழ்வாதாரம் என்ற பல கேள்விகளை உள்ளடக்கிய விவகாரமாக மாறியது. தேர்தலுக்கு முன்பே பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடிய மக்களுக்கு விஜய் ஆதரவு தெரிவித்திருந்தார். வளர்ச்சிக்கு எதிரானவன் நான் கிடையாது, ஆனால் வளர்ச்சிக்காக விவசாயத்தையும் இயற்கையையும் அழிக்க கூடாது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாட்டின் மையம் என்று பேசியிருந்தார். நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவன் கிடையாது, ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இப்போது ஆட்சிக்கு வந்த பிறகு அதே நிலைப்பாட்டை அரசு முடிவாக மாற்றியிருக்கிறது. சட்டப்பேரவையில் விவசாயிகளையும் குடியிருப்புகளையும் அதிக அளவில் பாதிக்காத மாற்று இடங்களை தேர்வு செய்து தொழில்நுட்ப ரீதியாக ஆய்வு செய்து புதிய இடம் இறுதி செய்யப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் 110 விதியின் கீழ் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். தொழில்நுட்ப ரீதியான சாத்தியக்கூறுகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் விரிவான ஆய்வு மேற்கொண்டு புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும். இதனால் விஜய் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டார் என்று அவருடைய ஆதரவாளர்கள் கூறுகிறார்கள். ஆனால் எதிர்க்கட்சிகளின் கேள்விகளும் விமர்சனங்களும் வேறாக உள்ளன. பரந்தூர் திட்டத்தை கைவிடுவது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பல ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில் பரந்தூர் தேர்வு என்பது பல்வேறு மாற்று இடங்களை ஆய்வு செய்த பிறகு எடுக்கப்பட்ட முடிவு என்றும் திட்டத்தை இப்போது கைவிடுவது வளர்ச்சிக்கு பின்னடைவு என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் திட்டம் குறித்த முக்கிய அறிவிப்பு சட்டப்பேரவை விதியின் 110 கீழ் வெளியிடப்பட்டதால் அதை பற்றி விவாதிக்க எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றும் திமுக குற்றம் சாட்டியுள்ளது. திமுக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசுவும் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் சென்னையின் தொழில் வளர்ச்சிக்கும் குறிப்பாக ஸ்ரீபெரும்புத்தூர் போன்ற தொழில் மையங்களுக்கும் விமான நிலையம் முக்கியமானது என்று வலியுறுத்தியிருக்கிறார். அவர்களுடைய வாதம் என்னவென்றால் விமான நிலையம் என்பது வெறும் பயணிகளுக்கான வசதி மட்டும் கிடையாது. அதை சுற்றி தொழிற்சாலைகள், லாஜிஸ்டிக்ஸ், சரக்கு விமான போக்குவரத்து, ஹோட்டல்கள், கிடங்குகள், சேவை நிறுவனங்கள், வேலை வாய்ப்புகள் என்று ஒரு பெரிய பொருளாதார சூழலை உருவாகும். அதனால் விமான நிலைய திட்டத்தை தாமதப்படுத்துவது என்பது தொழில் முதலீடுகளையும் பாதிக்கலாம் என்பதுதான் எதிர்க்கட்சியின் முக்கிய வாதமாக உள்ளது. ஆனால் தாவேகாவை பொறுத்தவரையில் பரந்தூர் திட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதே தவிர சென்னைக்கு 2வது விமான நிலையம் என்ற தேவையே ரத்து செய்யப்படவில்லை. அரசும் புதிய இடம் தேடப்போவதாக அறிவித்திருக்கிறது. அதாவது விவாதம் இப்போது விமான நிலையம் வேண்டுமா வேண்டாமா என்பது கிடையாது, விமான நிலையம் எங்கே அமைய வேண்டும் என்பதில்தான் இருக்கிறது என்கிறார்கள் தாவேகா ஆதரவாளர்கள்.
இருப்பினும் பொதுமக்களிடம் எழக்கூடிய கேள்விகள் ஏற்கனவே மீனம்பாக்கத்தில் விமான நிலையம் இருக்கிறது, அதையே இன்னும் பெரிதாக மாற்றிவிட்டால் போதாதா என்பதுதான். தற்போதைய சென்னை விமான நிலையம் ஆண்டுக்கு சுமார் 3 கோடி பயணிகளை கையாளும் திறன் கொண்டுள்ளது. டெர்மினல் 3 முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்தால் இந்த திறன் சுமார் 3.4 கோடி பயனாளிகளாக உயரும் என்று முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறார். மேலும் தற்போதைய விமான நிலையத்தின் திறனை மேலும் உயர்த்தும் பணிகளும் திட்டமிடப்பட்டுள்ளன. சில அறிக்கைகளின்படி டெர்மினல் 5 உள்ளிட்ட விரிவாக்கங்களின் மூலம் எதிர்காலத்தில் திறனை சுமார் 5.5 கோடி பயணிகள் வரை உயர்த்தும் திட்டம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், மீனம்பாக்கம் விமான நிலையம் ஏற்கனவே நகரத்தின் மத்தியில் உள்ளது. அதை சுற்றி குடியிருப்புகள், சாலைகள், வணிக வளாகங்கள், அதிகரித்து வரும் போக்குவரத்து, ரன்வே மற்றும் விமான நிறுத்தும் இடங்களுக்கான இடவரம்பு. எனவே ஒரு கட்டத்திற்கு மேல் அதை விரிவுபடுத்துவது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. இதனால்தான் 2வது விமான நிலையம் பற்றிய விவாதம் தொடர்ந்து வருகிறது. ஒரு விமான நிலையம் வந்தால் விமானங்கள் மட்டும் வருவதில்லை. ஒரு பெரிய தொழிற்சாலை, வெளிநாட்டில் இருந்து இயந்திரங்களை கொண்டு வரலாம். மின்னணு பொருட்கள் போன்ற அதிக மதிப்புள்ள பொருட்களை வேகமாக ஏற்றுமதி செய்யலாம். கார்கோ விமான சேவை வளரலாம். இதற்காகவே சென்னை, ஸ்ரீபெரும்புத்தூர், ஒரகடம் போன்ற தொழில் வலயங்களுக்கு விமான போக்குவரத்து முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு இந்தியாவின் முக்கிய மேனுஃபேக்சரிங் மாநிலங்களில் ஒன்றாக இருப்பதால் தான் விமான சரக்கு மற்றும் பயணிகள் போக்குவரத்து எதிர்கால தொழில் வளர்ச்சிக்கு முக்கியமானதாக இருக்கும் என்று தொழில் அமைப்புகளும் வலியுறுத்தியுள்ளன. ஆனால் இப்போது எழக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி, புதிய இடத்தை தேர்வு செய்தால் எவ்வளவு காலம் ஆகும்? இதுதான் திமுகவும் அண்ணாமலையும் கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. புதிய இடத்தை தேர்வு செய்ய வேண்டும், அதற்கான தொழில்நுட்பத்தை ஆய்வு செய்ய வேண்டும், மத்திய அரசின் ஒப்புதல்களை பெற வேண்டும், சுற்றுச்சூழல் மற்றும் பிற அனுமதிகள் வேண்டும், நிலம் கையகப்படுத்த வேண்டும், டெண்டர் விட வேண்டும், கட்டுமானம் தொடங்க வேண்டும். அதன் பிறகுதான் விமான நிலையம் செயல்பாட்டிற்கு வரும். அதனால் புதிய இடத்தை தேர்வு செய்வதில் ஏற்படும் தாமதம் ஒட்டுமொத்த திட்டத்தையும் பல ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளக்கூடும். இது குறித்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள கருத்தில், புதிய இடத்தை தேர்வு செய்து அனைத்து அனுமதிகளையும் பெற்று விமான நிலையம் செயல்பாட்டுக்கு வர நீண்ட காலம் ஆகலாம் என்று எச்சரித்திருக்கிறார். திமுகவை பொறுத்தவரையில் பெருமளவு நிலம் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த நிலம் இனி என்ன செய்யப்படும்? அரசு அதை மீண்டும் உரிய முறையில் பயன்படுத்துமா? மக்களுக்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டின் நிலை என்னவாகும்? ஏற்கனவே திட்டமிடப்பட்ட சாலை, மெட்ரோ மற்றும் பிற இணைப்பு திட்டங்கள் என்ன ஆகும்? இவை அனைத்துக்கும் அரசு தெளிவான விளக்கம் கொடுக்க வேண்டும் என்கிறது திமுக. எனவே தாவேக்காவை பொறுத்தவரையில் பரந்தூர் திட்டத்தை கைவிடுதல் என்ற எளிதான முடிவை எடுத்திருந்தாலும் அதைவிட அவர்களுக்கு முக்கியமானது அதற்கு பிறகு அரசு என்ன செய்ய போகிறது, புதிய இடம் எப்போது அந்த அறிவிப்பு வெளியாகும், எப்போது நிலம் தேர்வு செய்யப்படும், எப்போது கட்டுமானம் தொடங்கும், சென்னையின் தற்போதைய விமான நிலைய விரிவாக்கம் எவ்வளவு திறனை வழங்கும்? இந்த கேள்விகளுக்கான பதில்தான் அடுத்த சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் விமான போக்குவரத்து மற்றும் தொழில் வளர்ச்சியின் பாதையை தீர்மானிக்கப் போகின்றன.